அஞ்சலியும் வந்து ஒவ்வொரு தடவை இந்தியாவுக்கு ஹார்ட் பிரேக் ஆகும் பொழுது நம்மளும் சேர்ந்து நம்மளுடைய இதயம் உடையும். பிகாஸ் அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்தியா வேர்ல்ட் கப் 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல அஹமதாபாத்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரே அவங்க வந்து விளையாடும் பொழுது நாங்கெல்லாம் செம்ம கான்பிடென்ட். ஏன்னா அது வரைக்கும் இந்தியா அணி ஒரு போட்டி கூட தோக்கல, கம்ப்ளீட்லி டாமினேட் பண்ணாங்க அந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப்பை 2023 நடந்தது. ஸோ நாங்கெல்லாம் சின்ன பேட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம். ஓகே டெஃபினட்டா வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் பிஃபோர் நாங்க வந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாருமே மீட் பண்ணோம். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்க சொன்னோம், நாளைக்கு ஒரு பேட் எடுத்துட்டு வரோம், நீங்க எல்லாருமே சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் வி டிராவல்ட் வித் தி டீம். அதனால we wanted to remember that moment. But when they lost, the stadium was silent. 90,000 people in Ahmedabad, ஒருத்தர் கிட்ட இருந்து சத்தம் கிடையாது. டிராவிஸ் ஹெட் அப்படி பொழக்கும் பொழுது ஒவ்வொரு சிக்ஸரும் நம்மளுடைய இதயத்துல நம்மளுடைய நெஞ்சு நோக்கி அடிச்ச மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. அண்ட் we couldn't talk to each other. யாருமே யாருடைய முகத்தையும் பார்த்துக்கல. அப்படியே we went back to our rooms. என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு. கேஎல் ராகுல் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு நெக்ஸ்ட் டே, I still can't believe this happened. I woke up and this is true. அப்படின்னு ஒரு ஹார்ட் பிரேக்கோட போட்டிருந்தாரு. That's exactly how we felt. So அந்த இமோஷனும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். 2 நாள் அதே 2023 சிஎஸ்கே ஜிடிக்கு எதிராக ஒரு ஃபைனல்ஸ் விளையாடி ரவீந்திர ஜடேஜா கடைசி 2 பந்துல 10 ரன் இருக்கும் பொழுது ஒரு 6 ஒரு 4 அடிச்சு சிஎஸ்கே அவங்களுடைய 5வது கோப்பையை ஜெயிக்கிற அந்த தருணத்தையும் நான் பார்த்திருக்கேன். So sports will take you to the highest of the emotions and the lowest of the heartbreaks. அதையும் நான் பார்த்திருக்கேன். Yeah, that's sad, but that was a really nice thing you told about sports, ma'am. I totally agree with it. Okay. பத்ரிநாத், சடகோபன் ரமேஷ், அபினவ், சீகா, முத்து இப்படி நிறைய பேர் கூட ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி பண்ணியிருக்கீங்க. லைக் நிறைய ஃபன் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே, கேன் யூ ஷேர் சம் ஃபன் இவெண்ட்ஸ் தட் ஹேப்பன்ட்? ஃபர்ஸ்ட் வரும்பொழுது எனக்கு கிரிக்கெட்டே தெரியாதுங்க. ஆக்சுவலி அவங்க கூட உட்காந்து உங்களுடைய அன்பு ஆதரவுனால தான் நான் கிரிக்கெட்டே கத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய தப்பு பண்ணுவேன், நிறைய கேள்வி கேட்பேன், அதுக்கு அவங்க பேஷண்டா பதில் சொல்லுவாங்க. அண்ட் நிறைய தப்புகள் அதை திருத்திக்கிட்டு தான் நான் வருஷம் என்னுடைய கிரிக்கெட்ல டே பை டே ஐ எம் ஸ்டில் இம்ப்ரூவிங், ஐ எம் ஸ்டில் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அங்க நம்ம லைவ்ல தப்பு பண்ணும்போது தப்புன்னு தெரிஞ்சிரும். பிகாஸ் தேர் இஸ் நோ வே யூ கேன் ஜஸ்ட் சே சாரி ஐ வாஸ் ராங். ஆனா உங்களுக்கு நீங்களே தப்புன்னு தெரியாத போது எப்படி கரெக்ட் பண்ணிப்பீங்க? ஸோ அவங்க they will come in, they will be your experts and family members. அந்த ஒரு இடத்துல they will protect you. அண்ட் அதனால தான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ், ஜியோ ஹாட் ஸ்டார் தமிழ் எல்லாமே ஒரு க்ளோஸ் நிட் ஃபேமிலியா எல்லாருமே கருதுறாங்க. பிகாஸ் we support each other, we are never playing against each other. That's really nice. உங்களோட ஆங்கரிங், கமெண்ட்ரி இதெல்லாம் செம்மையா இருக்குன்னு உங்களை ஃபர்ஸ்ட் பிரேஸ் பண்ண பிளேயர் யாரு? சீகா. அவர்தான் ஃபர்ஸ்ட். அதாவது if anybody likes சீகா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்க முடியுமா? அவரை மாதிரி ஒரு பால் அண்ட் எனர்ஜி ஆஃப் என்ன பாசிட்டிவிட்டி நான் லைஃப்ல பார்த்ததே கிடையாதுங்க. அந்த மனுஷன் வந்து 60 வயசு ஆனாலும் 16 வயசு பையன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு ஸ்டுடியோக்குள்ளேயே ஃபாஸ்டா ரஜினி சாருக்கு இருக்கும்ல அந்த எனர்ஜி, அந்த மாதிரி ஃபாஸ்டா உள்ள நடந்து வருவாரு. எல்லாரையும் வந்து இப்படி தட்டுவாரு, வலிக்கும். ஏன்னா அவர் தட்டுறது கூட அந்த எனர்ஜி தான். ஏ பானா என்ன எப்படி இருக்க, தூரக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருவாரு. அண்ட் ஹீஸ் லைக் அ ஃபாதர். ஏன்னா அவருக்கு அந்த வயசும் இருக்கு, அந்த ஸ்டாச்சரும் இருக்கு. அப்படிங்கிறதுனால நேத்திக்கு கூட நாங்க பாம்பேல இருந்தோம். பாம்பே மும்பை இந்தியன்ஸ்னுடைய கோச் மஹேலா ஜெயவர்தனே அவர் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டு இருக்காரு. நாங்க இங்க லைவ் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏ மஹேலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு அந்த சைடு. கேமராக்காரன் தவிக்கிறான், எங்க கவர் பண்றது, இங்க பாவனா பத்ரி நின்னுகிட்டு இருக்காங்க, அங்க சீக்கா ஓடுறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் டிசைட் பண்ணிட்டாரு, நம்ம தலையை தான் கவர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கா பக்கம் போயிட்டாரு. இவர் மஹேலா ஜெயவர்தன், ஹே மஹேலா ஹவ் யூ மேன் அப்படின்னாரு. See, he's a World Cup winner and அவர் சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ், பெரிய பதவிகள்ல இருந்ததுனால மஹேலா வந்துட்டு பேசினாரு. இவரை கை தோல்ல போட்டு, தனி மும்பை இந்தியன்ஸ் செம்மையா விளையாடினாங்க நேற்றுக்கு, ஆனா சிஎஸ்கே தோத்தாங்க, நான் ஒத்துக்கிறேன், ஆனா செம்ம அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. And you're not supposed to give those interviews. But இவருடைய முகத்துக்கு, இவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு everybody loves சீகா. அதனால சீகாக்காக anything is okay அப்படின்னு சொல்லிட்டு they give him interviews because that is the positivity you see from a person like Chika. Okay, this is the last question for you. Thank you. எனக்கு question கேட்டு எனக்கு தான் பழக்கம், பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு இப்போதான் புரியுது. Okay, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இப்ப தமிழ் சினிமால எனி பர்டிகுலர் செலிபிரிட்டியோட கமெண்ட்ரி பண்ணணும்னா
எந்த செலிபிரிட்டியை நீங்க சூஸ் ஓ பண்ணுவீங்க? வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி நான் ரீசெண்டாக ஒரு இவெண்ட்ல மேடி அண்ட் சித்தார்த் ரெண்டு பேருமே மீட் பண்ணுவேன். ரெண்டு பேருமே ஆர்டன்ட் கிரிக்கெட் வெறியர்கள். இது சித்தார்த்லாம் வந்து ஒரு ஒரு பிஹெச்டி படிச்ச மாதிரியே சொல்லுவாரு. அந்த காலத்துல டான் பிராட்மன் காலத்துல இருந்தே அவர் வந்து கிரிக்கெட் பேச ஆரம்பிப்பாரு. மேடி ஆல்சோ வெரி கீன்லி வாட்ச் ஸ்போர்ட் அப்படிங்கிறதுனால அவங்க கூட சேர்ந்து காமெண்ட்ரி பண்ணா நல்லா இருக்கும். பட் ஆன் அ ஃபன் சைடு ஒரு யோகி பாபு, அவருக்கு வந்து பாதி தெரியும் பாதி தெரியாது. அவரும் ஒரு கிரிக்கெட் லவர். MS தோனியினுடைய ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது அவர் வந்திருந்தாரு. பிகாஸ் ஹி ஹெட் ஆக்டட் இன் அ ஃபில்ம் தட் MS தோனி ஹெட் ப்ரொடியூஸ்ட். ஸோ அந்த ஈவெண்ட் நான் பண்ணும்போது நான் வந்து சொல்றேன், அப்படியே கோத்து விட்டேன் MS. ஸோ அவர் வந்து உங்களுடைய கிரிக்கெட் டீம்ல ஜாயின் பண்ணுமா, சிஎஸ்கேல ஜாயின் பண்ணுமா அப்படின்னு. அப்படியா யோகி, நிஜமாவே வா, நீங்க சிஎஸ்கேக்கு வந்து விளையாடுறீங்களா, ப்ராக்டிஸ்லாம் வரணும் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான மூமெண்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ யோகி பாபுவும் காமெண்ட்ரியில சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, ஐ ஹோப் சம்டே பாவனா மேம் யோகி சாரையும் ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும். Yeah, thank you so much for answering all my questions. Thank you very much and thank you for inviting me to this Super 6 launch. இப்போ உங்களுடைய வேலையை நீங்க அழகா பண்ணிட்டீங்க. ஒரு கைத்தட்டல் மட்டும் கொடுத்துருங்க உங்களுக்கு. இருக்கோம் நிறைய கமெண்டேட்டர்ஸ். இப்போ விக்கெட் அலர்ட், இப்போ அடுத்த பால் 6, இப்போ இந்த பால்ல வந்து நம்ம டெஃபினட்டா ஒரு 4 பார்க்க போறோம். இதுதான் மேக்ஸிமம் ரன்ஸ் வரக்கூடிய ஒரு ஓவர். இந்த ஓவர்ல 3 ரன் கூட தேராது அப்படின்னு ஒவ்வொரு ஓவருக்கு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஆறா இவன் தூக்குறான்டா, பெரிய ஒரு 6 அடிக்கிறான்டா அப்படின்னு பேசுவோம். கரெக்டா இல்லையா தம்பி? கரெக்டா ஏன்றீங்க என்ன? கரெக்ட் தானே? சோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு மேட்ச் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு பிடித்தமான பிளேயரோ பிடித்தமான போலரோ இருக்கும் பொழுது டெஃபினட் அடுத்த பால் விக்கெட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி டக்குன்னு அந்த Super 6 ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க அந்த ஆப்ல சொல்லலாம். அண்ட் உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏராளமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இல்லையா? நிறைய பிரைசஸும் இருக்கும். சோ ஒவ்வொரு பந்துல ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுது இந்த Super 6 ஆப். பட் இதனுடைய துவக்கம், இதனுடைய பிகினிங் எப்படி நடந்துச்சு, how did this idea come about அப்படிங்கிற இது உங்களுக்காக கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் தட் இஸ் வாட் அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த எனர்ஜிய, அந்த பாண்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தூண்டி விடக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இட்ஸ் 100% லீகல் அப்படின்னு சொன்னாங்க. சார் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் நம்ம என்ன பண்ணாலும் அந்த லீகாலிட்டிஸை சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் பண்ணணும். அண்ட் வி ஹேவ் டு என்ஷூர் தட் நோபடி இஸ் ஹார்ம்ட் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆக்சுவலி இந்த ஆப்பிள் ஹோஸ்ட் பண்றதுக்கே வந்தேன், இந்த ஆப்னுடைய லான்ச்சை ஹோஸ்ட் பண்றதுக்கே வந்தேன். பிகாஸ் இது 100% லீகல், தட்ஸ் சம்திங் தட் வி வாண்ட் டு லீவ் வித் யூ. அதுதான் எனக்கு எழுதியும் கொடுத்தாங்க. பட் என்னுடைய கோ-ஆங்கர் அங்க இருக்காங்க, மேடைக்கு வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பிரியா வாரியரும் சுப்பிரமணியம் பத்ரிநாத்தும் கொஞ்சம் லேட் ஆகுது அவங்களுக்கு டிராஃபிக்ல. இன் த மீன் டைம், இஃப் யூ வாண்ட் டு நோ எனிதிங் அபவுட் மை ஜாப், நான் வந்து இப்போ ஒரு 7 வருஷமா ஐம் டூயிங் கிரிக்கெட் ப்ராட்காஸ்டரா. 7 IPL பண்ணியிருக்கேன், 5 வேர்ல்ட் கப் பண்ணியிருக்கேன். எனிதிங், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். 8வது IPL இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு பிடித்தமான டீமுக்கு 7.5 ஓடிக்கிட்டு இருக்கு. பட் having said all of that, ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, something you're curious about அப்படின்னா, don't put me in trouble, ask me a question, I'll try to be honest about it. Yeah.